அண்ணா தாங்க கேட்கும்போது எனக்கு என்னன்னா கவலை. என்ன பேசல பேச வேண்டாம்னு சொன்னா என்னன்னா பண்றது? ஏண்டா நீ எல்லாம் மோசக்காரன். எப்படிதான் மோசக்காரன்னு சொல்றேன்? ஏண்டா நான் யார் உனக்கு? அண்ணே 2 முன்னாடி வெட்டினீங்கள. ஆமா. பாபா ருக்மணி 2 வீட்டுல. ஆமா. என்னைக்காவது எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஆசை இருக்காடா? நீ சொல்லடா. ஏண்டா கல்யாணமே இல்ல? இன்னும் இல்லடா. இந்த கல்யாணம் இல்ல. ஆனா பாடுறாரு நமக்கெல்லாம் சொத்து பிடிச்சவங்க. ஆமா. ஆனா நீ வேகமா இருக்கிற. எப்படி? நான் ஏமாந்து குறைக்கிறதா. எப்படி ஏமாந்த? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமாடா? எவ்வளவுதான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா மாடு பிடிச்சு கொடுத்தாங்க. ஆமா. மாடு பிடிச்சு கொடுத்து நீ மட்டும் நல்ல மாடு வாங்கிக்கிட்ட. எனக்கு மட்டும் ஏன்டா ஓட்ட மாடு கொடுத்த? ஓட்ட மாடா? ஆமா. ஏன்னா தாங்கள் வந்து உழவு தொழில் செய்யக்கூடியவர். ஏண்டாரே அது ஒரு தாழி தண்ணி பிடிச்சி நடுவுல பொத்துட்டு ஓடுதா தண்ணி ஓட்ட. அண்ணா தாங்கள் உழவு தொழில் செய்யக்கூடியவர். ஆமா. அதனால தாங்களுக்கு வந்து காளை மாடு பங்கு கொடுத்திருக்கின்றேன். சரி. நான் பால் மோர் தயிர் வெண்ணெய் சாப்பிடக்கூடியவன். பால் மோர் தயிர். ஆமா. அதனால நான் வந்து பசுமாடு வைத்துக் கொண்டேன்னா. ஓ அப்படியா? ஆமா. பொத்துட்டு போறதே உங்களுக்கு பின்னாடி வந்து எனக்கு ஏமாடி பின்னாடி வரும். காளை மாடு அறிவித்தது தான் நான் சிறுநீர் விடுவோம். ஓ அந்த விஷயம் தெரியல. அது மாதிரி பேசாதா? பேசலண்ணா. வீடு பிடிச்சுடா. ஏய் வாடா. வீடு பிடிச்சுல. ஆமா. நீ நல்ல வீடு வச்சுக்கிட்ட. என் வீடு பூரை மேல ஒண்ணு மேல வெயில் வந்து காலையில இருந்து முகத்திலே அடிக்குது. அது ஓட்ட வீடு. ஓட்ட வீடு. ஏன்னா தாங்கள் வந்து புஜபலம் படைத்தவர். ஆமா. புஜபலம். ஆமா ஆமா. அதனாலதான் தங்களுக்கு பலராமன் என்று பேர் வைத்திருக்கிற தெரியுமா? பலராமனா? ஏ பலராமன் தான். பலராமன் தானே. ஒரு மூட்டை பொரிய ஒத்தனை தூக்குறேன். எப்படின்னா? ஆமா. அதனால காலையில் எழுந்தவுடன் குளிச்சு தலைமுறையில் குங்குமம் பொட்டு வைத்து சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடியவர் தாங்கள். அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ஆமா. ஆகையினால் தாங்களுக்கு கிழக்கு முகமாக வீடு கட்டி கொடுத்திருக்கின்றேன். காலையில் கதிரவன் உதிக்கும் பொழுது அந்த வெளிச்சமாகப்பட்டது தன்னுடைய வீட்டில் அடிக்கின்றது. அது ஓட்டு வீடானா? இப்ப இனி அவசரமா கூப்பிட்ட காரணம் என்ன? அண்ணா அஷ்டாபுரி நாட்டை ஆளக்கூடிய அஷ்டாபுரி நாட்டை ஆளக்கூடிய அதாவது பாண்டு மன்னனுக்கும் குந்தி தேவி நம்ம அத்தை இருக்குது. நம்ம அத்தை குந்தி தேவி. குந்தி தேவிடா? ஆமா. குந்தி தேவிக்கு 5 பேரும் பஞ்ச பாண்டவர்கள். இல்லையா? பஞ்ச பாண்டவர்கள். பஞ்சலியே பெறுவாங்க. பஞ்ச பாண்டவர்கள்னா பஞ்ச பாண்டவர்கள். தர்மன் பீமனுக்கும் நகுல சகாதேவனுக்கும் இடையில் பிறந்த அர்ஜுனாகப்பட்டவன் எல்லாமே கொடுப்பாங்க. 5 பேரில் நடுவில் பிறந்தவன். ஆமா. அர்ஜுனனாகப்பட்டவன் அவனை எதிராளியான துரியோதனை வெல்வதற்காக இந்தியோட நீலவனம் பழங்கிப்பாறை சென்று 91 தவக்கம்பத்தை நட்டு தவம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றான். எதிராளியை வெல்வதற்காக. ஆமா. பாசி வதக்கனை பெறுவதற்காக. பாசி பருப்பு கொண்டாட தருவாங்க. பாசி பருப்பு இல்லைன்னா பாசு வகை கணை. பாசுவதற்கனை. ஆமா. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? தாங்கள் வந்து முச்சந்தி பாதைக்கு போய் ஏக வளர்க்கணும். முச்சந்தி பாதையா? ஆமா. நீ சொல்றதால கேட்டுதான் போக முடியாது. ஏன்னா இதே மாதிரி வெண்ணெய் அண்ணா வெண்ணெய் சாப்பிடுறது நீ. ஆமா. இதை புரிய வச்சு ஏற்றுங்க அண்ணா. நான் சின்ன பையனாக இருந்தேன். நீ சின்ன பையனா இருக்கும்போது நான் சின்ன பையன் இருக்கும்போது உனக்கு ஊரில் எட்டாது. ஆமா. ஊரில் எட்டா என்ன பண்ணுவேன்? உரி எட்டாது. பாத்திர உரி. அண்ணா அதுக்குன்னா நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போது நம்மளுடைய தாயார் உரியில் வெண்ணெய் வைத்திருந்தார்கள். அந்த உரியில் இருந்த வெண்ணெய் எனக்கு எட்டவில்லை. தாங்களை குமிழ் வைத்து தாங்கள் மேலே ஏறி அந்த உரியில் இருந்த வெண்ணெய் எடுத்து நான் சாப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் தான் கொடுத்தியா? நான் மட்டுமா தின்னேன். அதான் ஊரில் பாதை உங்களுக்கே கொடுத்தேன் இல்லவா? பஞ்சாயத்தை காமிச்சா பரவாயில்ல. எனக்கு சீசா வேணும். சீசாவா? ஆமா. வேண்டாம்னா ஏன்? ஓ அப்படியா? ஆமா. எனக்கு ஒரு சிசிய வேண்டும். சிசிய வேண்டுமா? ஆமா. நான் நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த வேலையை அப்படியே செய்யக்கூடியவங்க ஒன்று இருக்கின்றார். ஆமா. அது வேகமாக வர சொல்லு. அது வேகமாக வரவழைக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுவேன் தெரியுமா? அண்ணவன் கேட்பான், எதுக்காக முச்சந்தி பாதையில் ஏகம் செய்து கொண்டிருக்கிட்டு கேட்பான் அல்லவா? ஓ ஆமா.
ஓ அம்மாவும் இல்ல அப்படின்னு கேட்டால் மாமியாரை ஜெயிப்பதற்காக மாசக்கடை வாழ்வதற்காக நாங்கள் முச்சந்தி பதவி ஏக வளர்க்கிறோம். மாமியாரை மாசமாக்குவதற்காக மாமியாரை ஜெயிப்பதற்கு ஆமா சரி. அதனால மாசம் அதற்கான வாங்க வேண்டும். அதனால் அடுத்த உடத்தில் கிருஷ்ணமுகதி பெண் ரூபம் எடுத்து வருகிறேன்னா பெண் ரூபமா? ஆமா பெண் ரூபம் பெண்ணுக்கு உகுந்தமா தகுந்த மாதிரி வருது ஐயா. பெண்களுக்குள்ள அறிவுரை அத்தனை எனக்கு இருக்கும். நான் எப்படி தங்களை கண்டுபிடிப்பது? உங்களுக்கு தெரியாதா? என்னுடைய நெற்றியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓ நாமத்தை? ஆமா நான் பார்த்து கொள்கிறேன். வேற ஏதாவது பார்க்கலாங்க. நான் எதையும் பார்க்க மாட்டேன். அப்படியே இருக்கட்டும். ஆபத்து என்னை காக்க வேண்டும். நான் இருக்கிறேன். அவ அடித்தாலும் உதைத்தாலும் அடியை மட்டும் தாங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். வழியை நான் வாங்கிக் கொள்கிறேன். அடியை நான் வாங்க வழியை வாங்கிக்குவேன். ஆமா இதெல்லாம் நம்பர் மாதிரி இருக்குது. உண்மையத்தான் சொல்கிறேன். அப்படியே இருக்கட்டும். நீ எத்தனை அடி வேணாலும் வாங்கு. உனக்கு துளி வழி இருந்தா என்னை கேளு. நான் போய் பெண்ணா ஒரு மாதிரி வருகிறேன். சென்று வருவா வென்று வா. தங்களுக்கு ஏகம் செய்ய தெரியுமில்லப்பா? எனக்கு தெரியாத ஏகமா? அதானே எத்தனை ஏகம் வச்சிருப்பேன். அதுதானே எனக்கு சிசியும் சீக்கிரமா வர சொல்லும். அது சீக்கிரமாக அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி சென்று வருகிறேன். சிசியா சிசியா இப்படி வா இப்படி வா.
தர்மனுக்கு வீமனுக்கு சகாதேவனுக்கு நலனுக்கு இடையில் பிறந்த அர்ஜுனன் அவன் ஈசனை நோக்கி தவத்துக்கு சென்று கொண்டிருக்கிறான். ரொம்ப அவசரப்படுற தவத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். ஐயா இல்ல அவசரம் இல்ல தவத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். யாரு போறாங்க? அர்ஜுனன். பாதி என்னாச்சு? என்ன அர்ஜுனன்? அர்ஜுனன் நம்ம அத்தை போல. ஆமா தவத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். அவன் தவத்தை கெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். கெடுக்க வேண்டும் அப்படி சொல்லி சொல்ல பொன்னவாய் குருவ எனக்கு பொன்னவாய். சரி சரி. அதனால நம்ம எங்க போகணும் பிள்ளையாரா? எங்க போகணும்? அங்கேதான் போகக்கூடாது. எங்க போகக்கூடாது? எங்க போக வேண்டும் என்றால் அப்படி சொல்லு குரு. அந்த முச்சந்தி பாதைக்கு போக வேண்டும். அங்க போய் முக்கணும். முக்க வேண்டாம். அங்க போய் யாக குண்டல வளர்த்தணும். யாக குண்டல வளர்த்தலாம். என்ன குரு சொல்ற? பொண்ண கொண்டையா சொல்ற? யாக குண்டல வளர்த்த வேண்டும். அப்படி சொல்லி யாக வளர்த்தணும். யாக வளர்த்தணும். சேத்தான இல்ல நிறுத்து. ஆமா நமக்கே கொண்ட. அப்படி யாக வளர்த்த வேண்டும் என்றால் என்ன வேணும்? யாக வளர்ப்பதற்கு தேவையான பொருட்கள் வேண்டும். பொருட்கள் பொருள்கள் பொருள்கள் என்ன சொல்ற? பொருட்கள் ஆனால் அது சீக்கிரமாக எடுத்து வர வேண்டும். என்ன வேண்டும் தெரியுமா? சூடம், சூளம், சாம்பிராணி. சாம்பிராணி வேலையில் இருக்கு. சரி சாம்பிராணி அதான் சொன்ன. சாம்பிராணி, பத்தி, தேங்காய். தேங்காய் எல்லாம் வேண்டாம். தேங்காய் சொன்ன குருவா. தேங்காய் எடுக்கணும். வாயில எடுக்கலையா? எடுக்கணும். ஓ அப்படியா? பூம்பழம். பூம்பழம் சொல்லுங்க. பூம்பழம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அத்திக்குச்சி ஆலங்குச்சி. குச்சி இல்ல ஆலாங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி பழைய பருத்தி குச்சி புளிச்ச குச்சி போய் எடுத்துட்டு வா. அப்படியா? ஆமா சீக்கிரம் வா. கொண்டு வாடா கொண்டு வாடா. அத்திக்குச்சி ஐயா குங்கங்குச்சி பாரு. இது புளியங்குச்சி. அடுத்து புளியங்குச்சி சிவா. இது ஊங்குச்சி வினோத்து குச்சி. அவ்வளவு குச்சியில சிந்த குச்சி கொண்டு இருக்கிற குச்சி அத்தி குச்சி ஆள குச்சி புங்க குச்சி புளிய குச்சி வச்சாச்சு. அடுத்து போய் சூட எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. எப்படியோ 5 ரூபாய் மைண்டை மாற்றிட்டு நீ என்ன ஒத்த சூட கொண்டு வந்துச்சுவே. அபிஷ்டு முன்ன வச்சு எப்படி யார் புத்தகம் வளர்த்தது? சூட ஒரு சூட போதுமா? அது பூம்பழம் எடுத்துட்டு வா. பத்து குச்சி பூம்பழம் தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு வா. இவனை வச்சுட்டு அதை
நேரத்தில் ஒரு வேலையும் செய்ய முடியாது. உட்காந்துருக்க மாதிரி காட்டா போதுக மாதிரி பருவாரி மொத்த மத்தியில் எப்போ யார வருது வேண்டாம். அதனால அதே பூம்பரம் எங்களா அப்படியே கம்மல் உட்காரு கைக்கிறவங்க இந்த மாதிரி ஒத்த மருந்து கொண்டு வந்துருக்கேன். ஏய் பூம்பரம் ஒத்த பழம் சீப்பம் இல்லையா? நீல சீப்பு கேட்ட பாதி அட வாழைப்பழம் ஒரு சீப்பாடு வாழைப்பழம் அப்படி சொல்லு குருவ சோழ பிஞ்சிர பாதி ஏ சிசியா நாளைக்கு வாடா சீப்பு வச்சிருந்தா சீப்பு பழம் அங்க வச்சுட்டு வந்தனா அது வந்து இந்த மலையில இருக்குமல்ல வாழோட அது வந்து அதை பார்த்தோன்னே வாழை வச்சு செஞ்சு அப்படியா வச்சு குரங்க பார்த்தது பார்க்க தேவை. சரி தேங்காய் எடுத்துருவா. தேவையா நாலப்பீடா என்ன சொல்ற அத தேங்காய் நாலப்பீடுடா சொல்லி தொலைக்க வேண்டியதா குருவேன் போட்டோம் பாரு அபிச்சு அபிச்சு ஆனா நீங்க இருக்கிற சரி தேங்காய் எடுத்து போடா அதான் அப்படி பண்ணியாச்சு பாவி சரி முறைக்கிறாயிரம் வெயிக்கல இப்ப யாகம் வளர்த்துறேன் அது என்ன பண்ணணும்னா போய் தீ பெட்டி எடுத்துடுவோம். என்னடா இந்த பொட்டியா தீ போட்டியா தீ பொட்டி எடுத்துடுவோம். இருக்கிறதா தெளிவாக நம்ம தோழி பண்ணி முடியா. ஆமா ஆமா ஓகே இருக்குது. உள்ள ஒரு பெட்டி போட்டா அந்த பெட்டியா தீ பொட்டி எவ்வளவு இருக்கு? தீ குச்சி இல்லையா?
தெரியாதா? Thank you.
சம்போ மகாதேவா ஹரிஹரி வள்ளிங்கிரி ஆண்டவா ஜெய் சங்கரா புறப்பட்டு செல்கின்றேன் வேகமாக நான் எதற்காக என்னை வழிமறித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் தங்களுடைய தவத்தை கலைப்பேனா? நானும் மலைகைலாசம் நீலமலை பணிக்கப்பாறை தவத்திற்காக சென்று கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது வருகிறது வாயிலே தங்களை பார்த்தேன். வேண்டாம், எனக்கு வழிவிட்டு விடுங்கள். நான் புறப்பட்டு செல்கிறேன். சம்பவம் சரி, கஷ்டத்துல அப்படி என்ன கஷ்டம்? அப்படியா? நானும் எதிராளியை வெல்வதற்காக வடகைலாசம் நீலமலை பணிக்கப்பாறை பாசுமத அஸ்திரத்தை வெல்ல வேண்டும் என்று புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறேன். அந்த பெட்டிகளை மட்டும் ஒன்றை விட்டுவாங்கல்ல, பாசி மீன்பு பாசி பருப்பா பாசுமத அஸ்திரம் எதையோ வாங்க போ, அது எனக்கு தேவையில்லை. சரி, நாங்கள் மாமியாரை கேட்கிறேன். மாசி மாச கனவானு நாலு ஏமாற்றிட்டு இருக்கிறேன். சரி, மாமியாரை ஜெயிக்க வேண்டும், மாசி மாச கனை வாங்க வேண்டும். ஆமா, மாமியாருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எங்க மாமியாருக்கு தைன்னா சண்டை. அப்படி என்ன சண்டை? அப்படி என்ன சண்டையா? பெரிய வழக்கு. என்ன வழக்கு? கூட்டம் போட்ட கூட தீரல. சரி, எங்களுக்கு அது ஒரு பெரிய வழக்குங்க. என்ன வழக்குன்னா? என்ன வழக்கு? எங்க மாமியார் காடு பள்ளங்காடு. சரி, என் காடு மேட்டாங்காடு. நடுவில் ஒரு வரப்பு உண்டுங்க. வரப்பு உண்டு. சரி, அந்த வரப்புல ஒரு சுண்டலி ஓட்டை போட்டுருச்சுங்க. சரி, அந்த சுண்டலி ஓட்டை போட்டு என் காட்டுல பாயில தண்ணி பூரா எங்க மாமியார் காட்டிலேயே போகுது, பள்ளத்திலேயே போகுது. என் தண்ணி பூரா எங்க மாமியார் பள்ளத்திலேயே போகுது. உன் தண்ணியா? நீ பாய்ச்சன தண்ணியா? நான் பாய்ச்சின தண்ணி. சரி, இந்த மாதிரி பள்ளத்திலேயே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டையை அடைக்க வேண்டியது. ஐயோ, ஓட்டையை அடைக்க முடியாது. அந்த ஓட்டையை ஏன் அப்படி? எங்க மாமியாருக்கு கொஞ்சம் மாமியார் கூட கம்மன் இருக்காரு. சரி, எங்க மாமனார் கோவக்காரை. எப்பதான் உன் தண்ணி எங்க பொண்டாட்டி காட்டுல பாயில சொல்லிட்டு மம்பட்டி குடியோட அடையிறியா? எதுக்கு அடிக்கிறது? அப்படியா? ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பி கூட்ட வச்சு வந்து நீங்களும் சௌரியமா அடைகிறீங்க. எப்படி? உங்களுக்கு சேர்ந்துக்குது, எங்களுக்கு சேர மாட்டேங்குது. வேதியாரே, என்ன சேர்ந்துக்குது என்ன சேரல? நீங்க போற பக்கமான வண்டி போல. நீங்க எங்க போனீங்க? எங்க போன? யாக வளர்த்துவதற்காக. ஆமா, மாமியாரை ஜெயிக்க வேண்டும், மாசி மாச கடையில் வாங்க வேண்டும். மாமியாரை ஜெயிக்கணும். சரி, தண்ணி பாய்ச்சல். மாமியார் காட்டுல உங்க மாமனார் பாய்ச்சனா? வரப்பு சொந்தமா இல்லைன்னு நீ பாய்ச்சன. சுந்தரி ஓட்டையில அடைக்காது பாத்துறேன். ஆக மாமியார் காடு உனக்கு சொந்தமாக. எனக்கு சொந்த நாலு காடுமே எந்த காடு? மாமியார் காடு மட்டும் எனக்கு சொந்தமாக. சரி, ஐயன்மார்களே, தவத்திற்கு நான் செல்ல வேண்டுமானால் நீங்கள் என்னுடன் வருவதாக இருந்தால் அது மிகவும் கஷ்டம். காரணம் என்ன தெரியுமா? நானும் அநேக ஆசைகளை தொடர்ந்து சிவனையை தஞ்சம் என்று சென்று கொண்டிருக்கின்றேன். எங்களுக்கு நீங்க எந்த ஆசையும் இல்லை. உங்களுக்கு எந்த ஆசையும் இல்லையாமா? சுத்தமா ஆசையே கிடையாது. எந்த ஆசையும் எந்த
அண்ணாசை துறக்க வேண்டும். கூட வரணும்னா ஆசை இருக்கக்கூடாது. ஆமாமா. அண்ணாசை பிடிச்சி வந்து எனக்கு வேண்டாம். மனையாசை வீடு நமக்கு எதுக்கு? நம்முடைய காடுகளா சரி. அதான் பொன்னாசை. பொண்ணா? ஆமா. பொண்ணை வந்து பொன் பொருள் நமக்கு இருக்கு. அப்படியா? போகுது. அது வேண்டாங்க. பொருளாசை. பொருளாசை. பொருளாசை இருக்கக்கூடாது. பொருள் நமக்கு தேவையில்லை. இத்தனை ஆசைகளை நீக்கிவிட்டு என்ன பெண்ணை, முக்கியமாக பெண்ணாசை என்பது இருக்கக்கூடாது. பெண்ணாசையா? பெண்களை பார்க்க கூடாது. அப்படி பார்த்தால் நாம் செய்யக்கூடிய தவம் பலிக்காது. பெண்களை பார்த்து செய்யக்கூடாது. பெண்களை பார்த்து ஆசைப்படக்கூடாது. அது இருந்தா ஆக முக்கியமாக பெண்ணாசை என்பது இருக்கக்கூடாது. ஆமா. அந்த ஆசை இருந்தது நிச்சயமாகவா? உன்னை நம்பலாமா? பெண்களை பார்த்தால் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். ஆமா. பூமியை பார்த்த கண்ணால், பூமியை பார்த்த கண்ணால் பின் திரும்பி பாராமல் அரகரா, சிவசிவா, சம்போ மகாதேவா, வெள்ளிங்கிரி ஆண்டவா என்ற பேர்நாமத்தை உச்சரித்துக் கொண்டே செல்ல வேண்டும். அப்படியா? அரகரா, அரகரா. அரகரா. ஏதியரே, தவத்திற்கு வர வேண்டுமா வேண்டாமா? அரகரா, சிவசிவா, 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 சம்போ மகாதேவா, வெள்ளிங்கிரி ஆண்டவா. வெள்ளிங்கிரி பஸ் நம்ம பாதங்கள் தான் இருக்குது. அது கம்பெனி எடுத்து போயிட்டாங்க. விநாயகர் வாங்கிட்டாங்க. ஜெய் சங்கரா, ஜெய் சங்கர் வேளாண் போயிட்டாங்க என்ற பெயர் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு பூமியை பார்த்த கண்ணா பின் திரும்பி பாராமல் சென்று கொண்டே இருக்க வேண்டும். நான் முன்பதாக சென்று கொண்டிருப்பேன். வேகமாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்க வேண்டும். அத்தனை ஆசைகளை நீக்கிவிட்டு செல்ல வேண்டிய இருவரும் என்ன செய்யப்பா? அனைத்துமே விதிதான். விதியின் வழியிலே பயணிக்கக்கூடியவர்களாம். புறப்படலாமா? மனதானியிலே சிவசிவா சிவனை வந்துவிட்டோம். இந்த வனமாகப்பட்டது யாருடைய வனம்? இந்த வனம் ரத்னகிரி வனம். உரிமையாளர் ஏஎம் சண்முகவேல் ராஜடியில் கரூர். அதை நான் கேட்கல. இந்த வனம் யாருடைய வனம்? இந்த வனம் திக்கிடி புக்கிடி வனம். திக்கிடி புக்கிடி அப்படி ஒரு வனத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. கிருஷ்ணமோகினி வனம். கிருஷ்ணமோகினி என்று சொன்னால் இந்த வனத்திலே அநேகமாக பெண்கள் இருப்பார்கள். வேண்டுமானால் பெண்களை ஏறெடுத்து பார்க்க கூடாது. இந்த வனத்திலே அநேகமாக அதிக பெண்கள் இருப்பார்கள். பெண்களுடைய முகத்தை பார்க்காமல் சிவனையை நினைத்துக் கொண்டு புறப்பட்டு செல்ல வேண்டும். புறப்படலாமா? கிருஷ்ணாமோகினி வனதா
அண்ணா அண்ணா மரியாதை உனக்கு ஏன்னா யார் அண்ணன்? நீங்க தான் எனக்கு அண்ணன். அண்ணனே சொல்லக்கூடாது. என்ன யாரும் உங்களுக்கு இல்லையா? அண்ணன் கிடையாது. பெண்களை எல்லாம் அண்ணன் கொடுக்க கூடாது. அண்ணன் சொன்னா அன்னைக்கே சொல்லி பார்க்கணும். அப்படியா? ஆமா. சொல்லி பார்த்து விட்டாலும் ஆனா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியல. யாரு? நல்லா உத்து பாருங்கண்ணா. நேரம் வரைக்கும் பாரு. தெரியலையா யாருன்னு? என் நெற்றிய பாருங்கண்ணா. இல்ல கிட்டு. ஆமாண்ணா. இது என்னடா சிறந்தியா? கடந்துக்கான கொத்திருச்சா? ரத்து செய்யப்படும் போது நீக்கி நடக்குது. சரி கிட்டு வந்துட்டேன். போனாரு அடி அடி அடிக்கிறான்டா. அவர் ஒண்டி அடிச்சாரா? சரி அவன் மனசை கெடுத்துரு. அண்ணா எடுக்கிற வேலை தானே. நல்லா கெடுக்க அது கை கட்டுக்கலாம். என்னைய மாதிரி உனக்கு மாதிரி ஐயோ நீ இப்போ 7 மட்டும் போ. அளவுக்குதான் புடிச்சு புடிச்சு விடுறேன். நல்லா புடிச்சுங்கள அரிகரி வெள்ளிங்கிரி ஆண்டமா சம்போ மகாதேவா. ஏங்க ஒரு 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 ஓரமா பாருங்க. யார் நீ? நீங்க யாரு? எதற்காக என்னை வழிமறித்துக் கொண்டிருக்கிறாய்? நீங்க ஏகத்துல வந்துட்டு என்ன யாருன்னு கேக்குறீங்க. நீங்க முதல்ல யாருன்னு சொல்லுங்க. நானும் அர்ஜுனன் என்று சொல்வார்கள். வடகைலாசம் நீலவன மலிங்கப்பாறை சிவனை காண வேண்டும். கண்டத்தமும் புரியும் என்பதற்காக அந்த சிவநாமத்தையே உச்சரித்துக் கொண்டு சென்று வருகின்றேன். பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். என்னை விட்டுவிடு. நான் புறப்பட்டு செல்ல வேண்டும். செய்கிறாங்க நான் ஒரு நிமிஷம் நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. என் பெயர் தான் கிருஷ்ணமோகினி. வனம் என்னுடைய சொந்த வனம். என் வனத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. சரி நீங்க ஒரே ஒரு தடவை பண்ணிட்டு நான் பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். சரிங்க. அதனால் எனக்கு பெண்ணாசை என்பதே கிடையாது. எனக்கு அதுதான் வேணும். நீங்க என்ன பேர் வேற யாரையும் பார்க்கவே கூடாது. வேண்டாம் அம்மா. ஏங்க வீழ்வாதம் செய்ய வேண்டாம். இங்க பாருங்க இந்த அம்மாங்கிற வார்த்தைக்கு இங்க வேலையே கிடையாது. பெண்களை தாயாக தங்கையாக தாயாக சம்போ மகாதேவா தாயாக தங்கையாக நினைக்கக்கூடிய பண்ணா நீங்க உண்மைதான். சரி பெண்களை ஏறெடுத்து பார்க்க கூடாது. நீங்க ஏறில பார்க்க வேணாம். அவளை வளர்த்துதான் நான் இல்ல. இல்லையம்மா கொஞ்சம் இறங்கியே பாருங்க. பெண்கள் முகத்தை பார்க்க கூடாது. மனச மனசு அரிகரி வெள்ளிங்கிரி ஆண்டவா இங்க பாருங்க. சம்போ மகாதேவா ஒரு தடவை என்னைய பாருங்க. இல்லை ஏன் பெண்களை பார்த்தால் என்னுடைய தவமாகப்பட்டது கலைந்துவிடும். நான் சிவநாமத்தையே உச்சரித்துக் கொண்டு செல்ல வேண்டும். என் மயிலே எனக்கு போராது. ஐயரே நம்ம பழிக்க வேண்டுமானால் பெண்களை ஏறெடுத்து பார்க்க கூடாது. மாமியாரை ஜெயிக்க வேண்டும். மாசி மாசக்கனை வாங்க வேண்டும் என்றும்
கண்ணு போட்டு எதற்காக அருகில் வெள்ளிக்கிறை ஆண்டவா ஏறெடுத்து பார்க்க கூடாது கிளம்பத்தை ஒரு வீசம் மனுஷனாக ஒரு பொம்பளையா கூப்பிடுறது ஆம்பளை போல மோகினியே என் மாதே அந்த சிவனையை நினைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னை விட்டுவிடு. புரிவாதம் பண்ணாலும் கிடைக்கும். அதனால நான் புரிவாதமா இருக்கீங்க வேணுங்கிறது இல்லை அம்மா. நான் பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். எனக்கு பெண்ணாசை என்பதே கிடையாது. கட்டம்ல என்ன ஒரு தடவை பாருங்களே, இது பாருங்களே, பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். இல்லை ஆமா ஐயரே, மாமியாரை ஜெயிக்க வேண்டுமா? வயசு பண்ணுறா கொஞ்சம் வாழ கண்டு என்னமா முடிவு பண்ற? இவரை பார்த்து பேசுறீங்க, என்னைய பார்த்து பேசவே மாட்டேங்க. உங்களுக்கு என்ன ஆசையே இல்லையா? ஆசைப்பா. பெண்களை பார்க்காது, நம் தமம் பலிக்காது. அம்மா, நான் சொல்வதற்கு போய்விடு சீக்கிரமாக. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. எவ்வளவு சொன்னாலும் இந்த பெண்மணி கேட்க மறுக்கின்றார். இதோ என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய காண்டிபத்தால் இந்த பெண்ணை தாக்கிவிட்டு நான் புறப்பட்டு செல்ல வேண்டும். புறப்படுகிறேன். சிலை போட்டு கடைய போட்டேன். நான் தான் உன்னுடைய தவத்தை சோதித்து பார்ப்பதற்காக கிருஷ்ணமகன் பெண்ணுரம் எடுத்தது நான் தான். உன்னுடைய தவத்தை நான் சோதித்து பார்த்தேன். இருந்தாலும் உன்னுடைய தவத்தை நான் வெற்றினேன் அர்ஜுனா. கண்டா, தவத்திற்கு சென்று வெற்றியோடு வருவாய் அர்ஜுனா என்று எனக்கு நல்ல ஆசைகள் கொடுத்துவிட்டு, ஆனால் இந்த வனத்திலே வந்து பெண் வடிவத்திலே வந்து என்னை சோதிப்பது நியாயமா? அர்ஜுனா, உன்னை நான் சோதித்து பார்த்து மிக்க மகிழ்ச்சி விடுகிறேன். ஏனென்றால் தவமே சரி என்று பெண்களை ஏறெடுத்து பார்க்காமல் சென்று கொண்டிருக்கின்றாய்.
அதாவது இதே போல் இந்தியோட நீலமன பணிக்குப்பாறு சென்று தொண்டத்தோடு லோகம்பத்தை நட்டு தவம் செய்து ஈசன் இறந்தகரத்து அமைக்கக்கூடிய பாசகத்தை வெற்றியோடு பெற்று வருவாய். நீ செல்லும் வழியில் உனக்கு ஏதாவது ஆபத்து என்றால் கண்ணா என்று அழைத்தால் முன்னால் வந்து காட்சியளிக்கிறேன். வெற்றி உனக்கு சென்று வருவாய். ஆகட்டு கண்ணா, மிக்க சந்தோஷம். என்னுடைய கண்ணனாகப்பட்டவர் நல்ல ஆசையில் வழங்க விட்டார். இந்த கிருஷ்ணமோகன் வளைத்து விட்டு சீக்கிரமாக புறப்பட்டு செல்ல வேண்டும். நான் இந்திரவேடன் மனம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த இந்திரவேடன் மடத்திலே சீக்கிரமாக நான் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த இந்திரவேடன் மனத்திலே வந்தவுடனே ஒரு மலைப்பாம்பாகப்பட்டது என்னுடைய கால்களை சுற்றிக் கொண்டது. அப்பொழுது நான் கால்களை உதறிய பொழுது அழகான ஒரு மனித உருவமாக மாறி இருக்கின்றது. இன்னவளை யார் என்று பார்க்க வேண்டும். யார் மலைப்பாம்பா இருந்தவனே நீதான் மனிதனே மாறியதே இருந்தவனே நீயோ பட்டவுடனே கட்டளாயனாக நிற்கின்றாயே யார் நீ என்று கேட்ட பொழுது எம்முடைய பெயரோ இந்திரவேடன். இந்த நேரத்திலே அன்ன பச்சைகளாக சிவபெருமானும் சத்தியம் இங்கு வந்து கூடிக்கொள்ளாமிக் கொண்டிருக்கிறது. வாயிலே என்னுடைய காண்டிபத்தால் அடித்தேன். அப்பொழுது நீயோ மலைப்பாம்பாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தான். இந்த சாபமாகப்பட்டது எப்பொழுது நீங்கும் என்று கேட்ட பொழுது தமத்திற்காக பஞ்ச பாண்டவர்களில் ஒருவன் அர்ஜுன் இந்த வழியாக வந்து அவருடைய பாதம் பட்டவுடனே நீயோ மனிதனாக உருமாறுவாய் என்ற சாபம் கொடுத்த காரணத்தினால் இப்பொழுது தங்களுடைய பாதம் பட்டு மனிதனாக நின்று விட்டேன். ஆகியனால் நீங்கள் செல்லக்கூடிய காரியமாகப்பட்டது வெற்றி அடைய வேண்டும் என்று அந்த இந்திரவேடன் எனக்கு நல்லாசைகள் கூறியிருக்கின்றான். அந்த நல்லாசைகளை பெற்றுக்கொண்டு இந்திரவேடன் வனத்தை வடமாகப்பட்டது நாககண்ணி வனதனிலே இந்த நாககண்ணி வனத்தை பெற்று வருகிறது. வாயிலே இந்த வனமாகப்பட்டது மோககண்ணி வனம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த வனத்தையும் விட்டு கடந்து வருகிறது. வாயிலே இந்த வனமாகப்பட்டது ஆஹா இதுதான் சந்தன மகாராஜனுக்கு சொந்தமான ஏழகண்ணி வனம் என்று சொல்வார்கள். இந்த வனமாகப்பட்டது எத்தனையோ வனங்களை கடந்து வந்தேன். அப்பொழுதெல்லாம் என்னுடைய மனமாகப்பட்டது தடுமாறவில்லை. இந்த ஏழகண்ணி வனத்திலே வந்தவுடனே என்னுடைய மனமாகப்பட்டது தடுமாறுகிறது. என்னுடைய தமத்திற்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ மாயமா பரந்தாமா உன்னையே தஞ்சம் என்று வந்து கொண்டிருக்கின்றேன் அப்பா. இருந்தாலும் இந்த வனத்திலே வருகிற தருவாயிலே பூத்து குலுங்குகின்ற அடே அப்பா அப்பா மலர்கள் எப்படி சலசலவென்று ஓடுகின்ற ஓடைகள் எப்படி மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவதும் ஒரு தவ முனிவராக இருந்தாலும் கூட நானும் கவிபாடும் புலவனாக மாறிவிடுவோம் போட்டிருக்கின்றது. சிவனே என்னுடைய மனமாகப்பட்டது தடுமாறாமல் முன்னையே நினைத்துக் கொண்டு வருகின்றேன் அப்பா. இந்த வனத்தை விட்டு நான் இந்த வனத்திலே புறப்பட்டு செல்ல வேண்டும். நான் இந்த வனம் எவ்வளவு அழகாக இருக்கிறது சிவா.
ஹலோ இந்த வனம் ஏலகி வனமோ வனமோ இந்த வனம் ஏலகி வனமோ இந்த வனம் ஏலகி வனமோ வனமோ இந்த வனம் ஏலகி வனமோ இந்த வனம் ஏலகி வனமோ வனமோ இந்த வனம் ஏலகி வனமோ சம்போ மகாதேவா இந்த வனத்திலே சீக்கிரமாக நான் புறப்பட்டு செல்ல வேண்டும். நான் வனதனிலே அழகா